என்ன படைத்து விட்டால் நான் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறேன் என்ற அடிப்படையில் கிடையாது. ஒரு சுப்ஹானல்லாஹ்வை நீங்கள் சொல்வதா இருந்தாலும் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? இந்த அடியான் எனக்காக செய்கிறானா அல்லது அவனுக்காக செய்கிறானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதற்கு பின்னால் அவருடைய பதன்களில் ரூஹ் ஊதப்பட்டு அவர்கள் கண்கள் திறந்தார்கள். கண்களை திறந்த முதல் கணம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். 60 அடி ஆழத்தில் 60 அடி உயரத்தில் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டதற்கு பின்னால், மண் என்றால பொதுவாக ஒரு தூசி தானே, அது கண்ணில் போனாலும் சரி மூக்கில் போனாலும் சரி ஒரு வகையான புறை ஏறிடும். அவர்களுக்கு அந்த தும்பல் வருகின்ற போது அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை கவனித்து பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த கல்வியும் போதிக்கப்படவில்லை. ஆனால் கல்வி போதிக்கப்படாத நிலையில் முதலில் உலகத்தில் முதல் மனிதராக, முதலில் உலகத்தில் முதல் தும்பலாக போடக்கூடாது ஆதம் மட்டும் தான், வேறு யாரும் கிடையாது. முதல் தும்பல் போடுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை உடலால் உள்ளத்தால் உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அதைத்தான் பெருமை பாராட்டுகிறான். இவர்தான் என்னுடைய சிறந்த அடியார். எந்த கல்வி அறிவும் இல்லாமல், எந்த ஒரு ஒழுக்கமும் நான் சொல்லிக் கொடுக்காமல் படைத்தவனுக்கும் அடியானுக்குள்ள நெருக்கம் இதுதான். பாசம் என்பது ஊட்டி விடுவதனாலோ அல்லது நல்ல கொட்டி கொடுப்பதனாலோ வந்துடுவது அல்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாசம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உணர்ந்த உள்ளத்தால், உணர்வுகளால், உடலால் அது ஏற்பட வேண்டும். நிறைய பேருக்கு பாசம் இங்கு கொட்டி கொடுக்கிறதுனால அது வெளிப்படுவது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீனாக விளங்கி நீயாக அமல் செய், அந்த அமல் உனக்காக வேண்டாம், எனக்காக இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடு, என்னுடைய நோன்பு, என்னுடைய இன்னொரு அனைத்து நன்மையான காரியங்கள் எல்லாமே லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு உத்தரவிடுகிறார். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், நாமாவது அமல் செய்யும் பொழுது உலகத்தினுடைய எண்ணங்களில கொஞ்சம் அலைவாயும் சிந்தனைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன ஒரு சிந்தனை? பெருமானார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அமல்களில் ரோல் மாடல் நபிகள் நாயகம். அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி ஆயத்திலே உங்கள் தொழுகை, உங்கள் நோன்பு, உங்கள் வணக்க வழிபாடு இவை அனைத்தும் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலக மக்களுக்கு லில்லாஹ், நானே அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் செய்கிறேன். நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ரசூல் நபியாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரிய ஹபீபாக இருந்தாலும், அல்லாஹ் நபியிடத்தில் எதிர்பார்ப்பதும் கூட நீங்கள் செய்யும் அமல் எனக்காக வேண்டி இருக்க வேண்டும். மேலான பெருமக்களை, நாம் செய்யக்கூடிய அமலில் ஒரு நோக்கமும் ஒரு இலக்கம் ஒரு இலட்சியம் உண்டாக வேண்டும். அது அனைத்தும் அல்லாஹ்விற்காக வேண்டி எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு திக்ரு சபையில யதார்த்தமா உட்கார்ந்துட்டோம், போக முடியாத சூழ்நிலை என்பதற்காக வேண்டி திக்ரு செய்வது அல்ல. இந்த பக்கம் ஈசிஆர்ல போற போக்குல ஜும்மா கிடைச்சிருச்சு, இங்க தொழுதுட்டு போயிருவோம், இதை விட்டு தாண்டினா மரக்கானம் தான், ஜும்மா தப்பி போயிரும் என்ற எண்ணத்துல ஒரு அரை மணி நேரம் இங்க ஸ்டே பண்ணி அப்புறம் போகலாம் என்ற அடிப்படையில் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக காது கொடுக்காமல், செவி மடுக்காமல் ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு செல்வது அல்ல. நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெற்றுவிட்டால் அந்த நன்மையை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கபரிலே வைக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த நன்மையினுடைய பிரதிபலன் என்ன, இந்த நன்மையினுடைய கண்ணியம் என்ன என்பதை அல்லாஹ் கபரிலே எடுத்து காட்டுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். இன்றைக்கு அமல்களுடைய விஷயத்திலே 4 கண்டிஷன்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்ப நீங்க ஒரு அமல் செய்றீங்க, அந்த அமலின் மூலம் உங்களுக்கு நன்மை வேணும் அப்படின்ற நீங்க எண்ணத்தோடு செய்தால் அல்லாஹ் ரசூலும் 4 நிபந்தனைகள் சொல்லுகிறார்கள். முதல் நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அமல் ஷரியத்துக்கு உட்பட்டதா